குருவே சரணம். குரு ஜீவ உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறார். அதாவது ஒன்று மனித பிறப்பை தருகின்ற தந்தை, இன்னொன்று இந்த மானிட பிறவிக்கு ஞானத்தை தருகின்ற தந்தை. குரு என்பவர் இந்த இரண்டுக்குமே காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவின் அருள் இருந்தால் நடைபெறும். குரு பக்தி, குருவின் ஆசை இல்லாவிட்டால் இந்த உலகில் வாழ்வில்லை. உங்கள் ஜாதகங்களில் எத்தனை பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த பாவத்துவத்தை நீக்கி சுபத்துவத்தை அதிகப்படுத்தி விடுவார் குரு. பாவத்தின் தீமையை கட்டுப்படுத்தும் வல்லமை குரு ஒருவருக்கே உண்டு. குருவின் முழு பார்வை நம்மீது விழாவிட்டாலும் குருவின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், நம் பாவங்கள் குறைந்துவிடும். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை ஒன்றை நாம் பார்க்கலாம். ஒரு முறை ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கணித்தார் முனிவர். ஜாதகத்தை கணித்த அவர் குரு பகவானிடம் சொன்னார், இந்த குழந்தைக்கு ஆயுள் தோஷம் இருக்கிறது. இது இன்னும் சில நாட்களில் ஒரு பாம்பு கடித்து இறந்துவிடும். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இதுவரை என்னுடைய ஜாதக கணக்குகள் தப்பியது இல்லை. அதை போல அந்த நிகழ்வும் நிச்சயமாக நடைபெறும் என்று அந்த முனிவர் சொன்னார். சொல்லிவிட்டு ஆயுள் பங்கம் நடைபெறும் நாளில் நீங்களும் என்னுடன் வாருங்கள், சென்று பார்ப்போம் என்று அழைத்தார். அந்த ஆயுள் பங்கம் நிகழ வேண்டிய நாளும் வந்தது. தன்னுடைய ஜோதிட சாஸ்திரம் மிகச்சிறந்த குருவின் முன்னிலையில் செய்முறையாக நிறைவேறப் போவதை நினைத்தார். குருவை அழைத்து கொண்டு அந்த காட்சியை காணச் சென்றார். இருவரும் ஒரு இடத்தில் காத்திருந்தார்கள். சொன்ன நேரமும் வந்தது. ஜோதிட முனிவர் சொன்னார், பாருங்கள், துல்லியமாக இந்த குழந்தைக்கு உரிய பங்கம் ஏற்படக்கூடிய நேரம் இன்னும் சில வினாடிகளில் வந்துவிடுகிறது என்று குரு கேட்டார். நீங்கள் நாகம் கடித்து இந்த குழந்தை இறந்துவிடும் என்று சொன்னீர்கள். எங்கும் நாகம் காணோமே, அந்த குழந்தை நன்றாகத்தானே இருக்கிறது என்று சொன்னவுடன் ஜோதிடர் உத்து கவனித்தார். இந்த நேரத்தில் நாகம் வந்திருக்க வேண்டுமே, என்ன காரணம் வரவில்லை என்று நினைத்து அவர் பார்த்த பொழுது அந்த வீட்டின் ஒரு மூலையில் இருட்டான பகுதியிலிருந்து ஒரு நாகப்பாம்பு வந்தது. தம் ஜோதிடம் மிக துல்லியமாக நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியில் பக்கத்தில் இருந்த குரு பகவானிடம் சொன்னார் முனிவர், பாருங்கள், அதோ பாருங்கள், நாகம் வந்து குழந்தையின் அருகில் நிற்பதை பாருங்கள். குரு அந்த குழந்தையையும் நாகத்தையும் உற்று பார்த்தார். வினாடிகள் நகர்ந்தன. ஆனால் அந்த நாகப்பாம்பு அங்கும் இங்கும் கொஞ்ச நேரம் இருந்ததை தவிர குழந்தையை ஒன்றும் செய்யவில்லை. நேரம் கடந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அந்த பாம்பு வந்த வழியே திரும்பிவிட்டது. இப்பொழுது ஜோதிடருக்கு குழப்பம். ஏன் இந்த நிகழ்வு நடைபெறவில்லை? இதுவரை நம்முடைய ஜோதிட கணக்குகள் எதுவும் தவறியதில்லையே, இப்போது கணிப்பில் என்ன தவறு நிகழ்ந்தது என்று மறுபடியும் அந்த ஜாதக கட்டங்களை பார்த்தார். பார்த்துவிட்டு என்ன காரணத்தினால் இந்த தவறு நிகழ்ந்தது என்று தெரியவில்லையே என்று நினைத்து கொண்டு தனக்கு ஜோதிடத்தை கற்பித்த குருவிடம் போய் காரணத்தை கேட்டார். இந்த நேரத்தில் இந்த குழந்தையின் உயிர் பிரிய வேண்டுமே, ஆயுள் தோஷம் என்று கணக்கில் வருகிறதே என்று கேட்டார். என் கணக்கில் ஏதாவது தவறா என்று கேட்க அவருக்கு கற்பித்த குருவும் ஜாதக கட்டங்களையும் கணக்குகளையும் பார்த்துவிட்டு, நீ சரியாகத்தான் போட்டிருக்கிறாய், ஒரு தவறும் இதில் இல்லை, இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்க வேண்டுமே, ஏன் நடைபெறவில்லை என்று புலம்பினார்கள். அப்போது ஜோதிடர் குருவிடம் கேட்டார், இந்த நிகழ்வு நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன பரிகாரம் ஆகியிருக்க வேண்டும்? ஜோதிடரின் குரு சொன்னார், ஒரே ஒரு பரிகாரம்தான், குரு பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜாதகத்தில் குரு பார்வை இல்லையே. அப்பொழுதுதான் ஜோதிடர் சொன்னார், நீங்கள் சொன்னது சரிதான், ஜாதகத்தில்தான் குரு பார்வை இல்லையே தவிர
நான் இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக அசல் குருவை அழைத்து சென்றிருந்தேன். அவர் அந்த குழந்தையை பார்த்தார். இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டிய நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள நிஜ குருவே தனது திறமுள்ள பார்வையால் குழந்தையை பார்த்ததால் குழந்தையின் ஆயுள் பங்கப்பட்டு ஆயுள் யோகமாக மாறிவிட்டது என்று சொன்னார். இதைத்தான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானை தினந்தோறும் வணங்கி தியானித்தால் குரு அருள் என்பது பூரணமாக கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நமது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதாவது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, அதே போல குருராஜர் ஸ்ரீ ராகவேந்திர குரு, ஜகத்குரு. குரு அப்படின்னாலே எல்லாமே குரு தான். இதில் குருவில் நம்ம உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித குருமார்கள் இருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுபோல் நம்ம இந்த கலியுகத்தில் நம்ம வணங்குற ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒரு வல்லமை உண்டு, ஒரு சக்தி உண்டு, ஒரு மகிமைகள் உண்டு. நாம் அன்றாடம் வீட்டிலும் அருகிலுள்ள பிருந்தாவனங்களிலும் குருராயரை வணங்கி வருகிறோமே. அந்த ஜகத்குரு, அதாவது இந்த உலகிற்கே குரு அவரே. மன்றாலயம் சென்றால்தான் குருராயரை தரிசிக்க முடியும் என்பதில்லை. குருராயரை திருவாய்மொழியில் உலகம் முழுவதும் மிருத்திகா பிருந்தாவனம் அமைய பெறும். அங்கு தரிசனம் செய்யலாம். அனைத்து மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் நானே வாசம் செய்கிறேன் என்று குருராஜரே அவர் வாழும் காலத்திலே சொல்லியிருக்கிறார். அதன் பேரில் ஈரோடு காவேரி கரை ராயர் மடம் மிகவும் பழமையான மடமாகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற மடமாகவும் திகழ்ந்து வருகிறது. காரணம், மத்வகுரு பரம்பரையில் உள்ள அனைத்து பீடாதிபதிகளும் தங்களது மூலஸ்தான பூஜையை அலங்கரித்த பிருந்தாவனம் நம் ஈரோடு காவேரி கரை மடம். அநேக ராயர் பக்தர்கள் காவேரி கரையில் அமைந்துள்ள பிருந்தாவனத்தை தரிசிக்க வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சென்ற மாதம் மந்திராலயத்திலிருந்து 15 பேர் மூல பிருந்தாவனம் அமைந்துள்ள மந்திராலயம் அங்கிருந்து காவேரி கரை பிருந்தாவனத்தை தரிசித்து விட்டு சென்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு புகழ்மிக்க ஒரு பிருந்தாவனமாக ஈரோடு காவேரி கரையில் அமைந்துள்ளது நம் மட்டம். பெங்களூரு, கர்நாடகா, ஒசூர் போன்ற இடங்களிலிருந்து நம் பிருந்தாவனத்தை தரிசிக்க வருகிறார்கள். மேலும் மந்திராலயம் செல்ல முடியவில்லையே என்று ஏக்கமோ வருத்தமோ அடைய வேண்டாம். நீங்கள் காவேரி கரை பிருந்தாவனத்தை தரிசனம் செய்தால் நிச்சயம் மந்திராலயம் சென்று வந்த மனநிறைவு கிடைத்த அனுபவத்தை நீங்கள் தரிசனம் செய்த பின்னர் நீங்களே உணர்வீர்கள். ஜாதகத்தின் கட்டங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி, குருராயரை நம்பி வாரந்தோறும் தினந்தோறும் அவரை வழிபாடு செய்து வாருங்கள். வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப மாற்றப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. காரணம், எனக்கு ஜாதகமே கிடையாது, பிறந்த தேதியும் தெரியாது. ஆனால் குருராயரின் அருளால் ஆசியால் நன்றாக உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்தை கொண்டுதான் உங்களிடம் சொல்கிறேன். குருராயரை நம்பி வாழ்வோ இல்லை சாவோ நீங்கள்தான் எல்லாம் குருராஜா என்று உங்களை அவரிடம் முழுமையாக ஒப்படையுங்கள். பின்னர் ஒவ்வொரு நிகழ்வும் நடப்பதை கவனியுங்கள். சற்று பொறுமையாக காத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். நன்றி.